2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமி பேரலை இலங்கையின் கிழக்கு கரையை முழுமையாக சிதைத்தது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை இழந்தன. பலர் இன்னும் அந்த இழப்பில் இருந்து முழுமையாக மீளவில்லை. இந்த பேரழிவுக்கு பிறகு சர்வதேச சமூகம் உதவிக்கரம் நீட்டியது. அதன் ஒரு முக்கிய பகுதியாக சவுதி அரசின் நிதி உதவியுடன் நுரைச்சோலை வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இது சுனாமியால் முழுமையாக வீடிழந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வாக அமைய வேண்டியது. ஆனால் 20 ஆண்டுகள் கடந்தும் அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை என்பது பெரும் துர்ப்பாக்கியமான செய்தி. சமீபத்தில் இந்த விவகாரம் அம்பாறை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மீண்டும் பேசப்பட்டது. கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய பிரதியமைச்சர் வசந்த பியதேச நுரைச்சோலை வீடுகள் வழங்கப்படாமல் அழிவடைந்து வருவது குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டார். சவுதி அரசு வழங்கிய இந்த வீடுகளை வீடற்ற சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே அந்த கூட்டத்தின் மைய தீர்மானமாக இருந்தது. மேலும் இந்த தாமதம் மனிதாபிமான பிரச்சனை மட்டுமல்ல, இலங்கை சவுதி ராஜதந்திர உறவுகளையும் பாதிக்கக்கூடியது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. தேவையான திருத்தங்களை செய்ய சவுதி அரசு உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி அக்கரைப்பற்று பகுதியில் சுனாமியால் வீடிழந்தவர்கள் கச்சேரி வழியாக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். உயர் நீதிமன்ற தீர்ப்பினை மீறாமல் முதலில் உறுதிப்படுத்தப்பட்ட வீடற்ற குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. ஆனால் இந்த முடிவு எடுக்கப்படவிருந்த தருணத்தில் அக்கரைப்பற்று மாநகர சபை மேயராக கடமையாற்றும் முன்னாள் அமைச்சரின் தலையீடு புதிய தடையாக மாறியது. இது ஒரு பிரதேச பிரச்சினை, ஒரு சமூகத்தின் பிரச்சனை என்ற வகையில் அவரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தின. இதன் மூலம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் மீண்டும் நிறுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டது. இது முதல் முறையல்ல. கடந்த காலங்களிலும் அரசுகள் மாறினாலும் ஒரே வகையான உள்ளூர் அரசியல் தலையீடுகள் இந்த வீடுகளை மக்களிடம் சேர்வதை தடுத்துள்ளன. அதன் விளைவாக சுமார் 500 வீடுகள் பயன்பாடின்றி சிதைந்து வருகின்றன. அதே நேரத்தில் உண்மையான சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நிரந்தர கூரை இல்லாமல் வாழ்கின்றனர். நுரைச்சோலை வீடமைப்பு திட்டம் இன்று ஒரு கேள்வியாக நிற்கிறது. உதவி வந்தது, வீடுகள் கட்டப்பட்டன, ஆனால் நீதி ஏன் இன்னும் தாமதமாகிறது? இந்த வீடுகள் வழங்கப்படும் நாளில்தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உண்மையாக நிறைவேறும்.